நிறைய பள்ளிக்கூடங்கள், நிறைய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, நல்லா படிக்கிற மாணவர்களை எங்கள்கிட்ட கொடுங்க, ஃபீஸு நாங்கள் குறைச்சிக்கிறோம், ஃபீஸே இல்லாமல் அவங்கள நாங்கள் சேர்த்துக்கிறோம். நல்ல மாணவர்களை நீங்கள் கூப்பிட்டு வச்சு நல்லா படிக்க வைக்கிறதுல என்னங்க சாதனை இருக்குது? நல்லாவே படிக்காத மோசமான மாணவனை என்னிடம் விடுங்கள், நான் அவனை நம்பர் 1ஆக மாற்றி காட்டுகிறேன்னு சொல்வது தானே உண்மையான ஆசிரிய பணி. இன்னைக்கு அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு இல்லை? ஒரு புத்த மடாலயத்தில் ஒரு குரு இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு 15-20 சீடர்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் பயங்கர திருடன். வாரத்துக்கு ஒரு தடவை எதையாவது திருடி மாட்டிக்குவான். ஒரு தடவை மாட்டிக்கிறான், எல்லாம் திட்டுறாங்க, இவனை ஸ்கூலை விட்டு நிறுத்துங்க. இல்லைப்பா அவன் சரியாயிருவான், இந்த பாருப்பா இனிமேல் திருடக்கூடாது, சரியா? சரி அப்படின்றான். ஒரு 10 நாள் போகுது, மறுபடியும் திருடிடுறான். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அவனை திட்டுறாங்க, இவனை விட்டு விளக்குங்க, இந்த இடத்த விட்டு விரட்டி விடுங்க, அப்போ தான் இந்த ஸ்கூல் உருப்படும். இருக்கட்டும்ப்பா அவன் இருக்கட்டும், எப்பா இனிமேல் திருடக்கூடாதுப்பா, திருடுறது ரொம்ப தப்புப்பா. சரிங்க குருவே, இனிமேல் திருட மாட்டேன். 3ஆவதும் ஒரு நாள் திருடிட்டான். இப்போ எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்று இவனை ஸ்கூலை விட்டு விரட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் ஸ்கூலை விட்டு போகிறோம். ஒரு திருடன் கூட எப்படிங்க படிக்க முடியும்? ஒரு பள்ளிக்கூடத்தில் எப்படிங்க, ஒரு மடாலயத்தில் திருடனை நீங்கள் சேர்க்கலாம்? அவனை எப்படி வச்சிருக்கலாம்? இப்போ அந்த குரு கண் கலங்கி சொன்னார், நீங்கள் எல்லாரும் வேணால் போய்க்கோங்கப்பா, ஏன்னா உங்களுக்கு குரு தேவையில்லை, திருடுறது தப்புன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? நீங்கள் எங்கே போனாலும் நல்லவங்களா நேர்மையாக உண்மையாக இருந்து ஜெயிச்சிருவீங்க. ஆனால் இவனை விரட்டி விட்டா என்னப்பா செய்வான்? இங்கே திருடனவே ஊர்லேயும் போய் திருடுவான், வீட்லேயும் திருடுவான், சமூகத்திலையும் திருடுவான். இந்த சமூகம் இவனை திருடன் திருடன் என்று அடித்து ஒரு நாள் சிறையில் தள்ளிவிடும். அப்போ நான் சொல்லி கொடுத்ததுக்கு என்னப்பா அர்த்தம்? நீங்கள் எல்லாரும் வேண்டுமானால் இந்த மடாலயத்தை விட்டு சென்று விடுங்கள், இந்த ஒருவனுக்குத்தான் குரு தேவைப்படுகிறான், அதனால் இவன் மட்டும் இங்கே இருக்கட்டும் என்று சொன்னான். உடனே அந்த மாணவன் கண் கலங்கி அழுது அவர் காலில் விழுந்து, திருட்டு உண்மையிலேயே எவ்வளவு மோசமானதுன்னு நான் புரிந்து கொண்டேன், இனி நான் திருடவே மாட்டேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவன் திருடாமல் இருந்து அந்த மடாலயத்துக்கு அவனே குருவாக மாறினான். உண்மையான ஆசிரியம் என்பது, உண்மையான குருத்துவம் என்பது நல்ல மாணவர்களை இன்னும் ஒரு படி உயர்த்துவதல்ல, கடைநிலை மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதுதான். அந்த மன உறுதி ஆசிரியர்களுக்கு இருந்தால் இந்த சமூகத்தில் மோசமான தலைமுறை வளரவே வளராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. நம்ம கட்டுப்பாடு கொடுக்கறது எல்லாமே ஏதோ அவங்கள கட்டுப்படுத்துறதுனே அவங்க நினைக்கிறாங்க. ஒரு அப்பா தன் மகனோட கூப்பிட்டுட்டு அவர் ஒரு விவசாயம் பார்க்குறவர், அவங்க தோட்டத்துக்கு போனார். ஒரு ஆலமர கன்று, சின்ன கன்று எடுத்துகிட்டு போய் நல்ல பெரிய குழி தோண்டி அந்த ஆலமர கன்றை வச்சு சுற்றி வேலி போட்டார். அதை சுற்றி ஒரு பென்ஸ் மாதிரி செஞ்சார், அதை சுற்றி ஒரு வலை மாதிரி போட்டார், பக்கத்தில் ஒரு கம்பை வச்சு ஆலமர கன்றை கெட்டி விட்டுட்டார். போயிட்டார் தண்ணியை ஊற்றிட்டு. இப்போ சுற்றி நிறைய முட்செடிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த ஆலமர கன்றை பார்த்து சிரிக்குது. நீயும் ஒரு பொழைக்கிறப்பார், நாங்களாம் பாரு எவ்வளோ சுதந்திரமாக வாழ்கிறோம், எங்கேனாலும் போவோம், எங்கேனாலும் வருவோம், யாரை வேணாலும் குத்துவோம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ பாரு, உன்னைய ஒரு கம்போட சேர்த்து கட்டி வச்சு ஒரு குழிக்குள்ளே உன்னைய திணிச்சு வச்சு சுற்றி ஒரு வலை போட்டு அதை சுற்றி வேலி போட்டு இப்படிலாம் ஒரு பொழைக்கணுமா அப்படின்னு எல்லாரும் கேலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாளாக நாளாக இந்த ஆலமர கன்று கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அந்த கட்டியிருந்த கம்பை அவர் எடுத்துடுறார், அப்புறம் அந்த வேலியை எடுக்கிறார், அப்புறம் அந்த சுற்றி இருந்த வலையை எடுக்கிறார். நாளாக நாளாக முட்செடியும் வளர்கிறது, ஆலமரக்கன்றும் வளர்ந்து கொண்டே போகிறது. திடீர்னு ஒரு பெரிய குரூப் உள்ள வர்றாங்க, இந்த முள்ளு செடி பெருசாயிருச்சுடா, இது நம்ம பிரச்சனைக்கு தான் இது நம்ம உண்டு பண்ணோம், இது வேஸ்ட் அப்படின்னு முள்ளு செடியை பூரா வெட்டிட்டு போறாங்க. ஆலமரக்கன்று கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. விவசாயி தன் மகனிடம் சொல்லுகிறார், தம்பி, கட்டுப்பாடு என்பது நம்மை கட்டுப்படுத்துவதல்ல, நம் மீது கவனம் கொள்ளுவது என்பதை புரிந்து கொண்டால் நாம் ஆலமரமாக மாறுவோம். இல்லை என்றால் சுதந்திரம் என்கின்ற முட்செடியாக மாறி ஒரு நாள் அழிக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னார். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படித்தான்ப்பா இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படித்தான் உட்காரணும், இப்படித்தான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்க்கிறது அவங்கள கட்டுப்படுத்துற மாதிரியே அவங்க நினைக்கிறாங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோரும் உங்கள் ஆசிரியர்களும் வீட்டில் இருக்கிற பெரியவர்களும் உங்களை கட்டுப்படுத்தவில்லை, உங்களுடைய வாழ்க்கையின் மீது கவனமாக இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்க மேல அக்கறை இருக்கு அவங்களுக்கு, அதனாலதான் வேலி போடுறாங்க, அதனாலதான் சுத்தி ஒரு வலை வைக்கிறார்கள். நீங்க தைரியமா வளர்ற வரைக்கும் உங்க பக்கத்துல ஒரு கம்பு மாதிரி அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க வேர் விட்டு விழுது விட்டு கிளை பரப்பும் போது அவங்க தன்னை போல ஒதுங்கி கொள்வார்கள், நீங்கள் மரமாக மாறிவிடுவீர்கள். அந்த உண்மையை குழந்தைகள் புரிந்து கொண்டால் இந்த மொபைல் ஃபோனில் யாருக்கிட்டையோ அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் தொலைக்க மாட்டார்கள். அதை நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.